வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தயாராகி வருகின்றன. அந்த வகையில் தற்போது திமுக தேர்தல் பணிக்குழுவை அமைத்து சற்று முன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தேர்தல் பணிக்குழுவை பொறுத்தவரை மொத்தம் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதலாவது தேர்தல் அறிக்கையை தயார் செய்யும் குழு. MP கனிமொழி அவர்களின் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இக்குழு தேர்தல் வாக்குறுதிகளை திட்டமிடும். இக்குழுவில் TKS இளங்கோவன், AKS விஜயன், அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், அமைச்சர் TRB ராஜா, கோவி செழியன், KRN ராஜேஷ்குமார், CVMP எழிலரசன், MM அப்துல்லா, மருத்துவர் எழிலன் நாகநாதன், சென்னை மேயர் பிரியா ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர். இரண்டாவது கழக பணிகளை ஒருங்கிணைக்கும் மற்றும் மேற்பார்வையிடும் குழு. திமுகவின் தேர்தல் பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள இக்குழுவில் அமைச்சர் KN நேரு, RS பாரதி, அமைச்சர் ஏவா வேலு, அமைச்சர் தங்கம் தென்னரசு, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மூன்றாவது தொகுதி உடன்பாடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழு. கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளும் இக்குழுவிற்கு MP TR பாலு தலைமை வகிக்க KN நேரு, E பெரியசாமி, K பொன்முடி, R ராசா, திருச்சி சிவா, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் உறுப்பினர்களாக உள்ளனர். திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள 68,000 பூத்களுக்கும் தலா ஒரு பொறுப்பாளரை நியமித்து அவர்களுக்கு மண்டல வாரியாக பயிற்சி வகுப்புகள் நடத்தியது. ஒவ்வொரு 100 வாக்காளர்களுக்கும் ஒரு பொறுப்பாளர் என 6 லட்சம் பேர்களை நியமித்தது. கடந்த மாதத்தில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களை மேற்பார்வை செய்ய 10 பூத்களுக்கு ஒருவர் என சத்தமில்லாமல் நியமனம் செய்தது என பல்வேறு பணிகளை தொடங்கிவிட்ட நிலையில் தற்போது தேர்தல் பணிக்குழுவை அமைத்துள்ளது திமுக. இக்குழுவில் மக்களவை தேர்தலுக்கான கழக பணிகளை ஒருங்கிணைக்கவும் மேற்பார்வையிடவும் முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் குழுவை அமைத்துள்ளார். எஞ்சிய 2 குழுக்களையும் அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் நியமித்துள்ளார். இந்த தேர்தல் பணிக்குழுவில் அமைச்சர் துரைமுருகன் இடம்பெறாதது, பொன்முடிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பது, தேர்தல்களில் அனுபவம் இல்லாத இளம் தலைவராக மேயர் பிரியா இடம் பிடித்திருப்பது, அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் இடம் பிடித்திருப்பது உள்ளிட்டவை கவனம் பெற்றுள்ளன.